வணக்கம். வசந்த நவராத்திரி 3வது நாள் பூஜை. இன்றைக்கி கோலம் மஞ்சள், குங்குமம் மற்றும் காவி கலந்தபடி இன்றைக்கி 3 மங்கள நிறங்களை கலந்து கோலமாக அமைச்சிருக்கேன். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது மாதிரி எத்தனையோ சிங்கங்களின் சிம்ம ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் லலிதாம்பிகை தேவி அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி அந்த கோலத்தில் சிங்கத்தின் நிறங்களையும் குறிப்பிட்டிருக்கேன். இங்கே லலிதாம்பிகையின் தர்பாராக லக்ஷ்மி, சரஸ்வதி, பாலாம்பிகை, வாராகி தாயார், அப்புறம் ராஜஷியாமலை, மகாமேரு எல்லாரையும் அதில் அமர்த்தி வச்சுருக்கேன். மேலே அன்னை லலிதாம்பிகைக்கு இன்றைக்கி அழகான நீல வஸ்திரம் அணியப்பட்டிருக்கு. பக்கத்தில் லலிதாம்பிகையுடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. சம்பங்கி பூமாலை அணியப்பட்டிருக்கு. இந்த விளக்கு எப்போதும் ஏற்றி வைக்கப்பட்டே இருக்கும் இந்த நவராத்திரி முழுவதுமே. ஏன்னா அம்மா சித்தக்னி கொண்ட சம்பூதா அப்படின்னு அறிவு அப்படிங்கிற ஒரு ஞானம்ங்கிற நெருப்பிலிருந்து உருவானவள், அதாவது அந்த சித்த அக்னி குண்டத்திலிருந்து உருவானவள் அப்படிங்கிறதுனால அதற்கு ரொம்ப பொருத்தமாக அமையும் இந்த விளக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இது அன்னை மீனாட்சியுடைய விளக்கு. 5 முக தீபம், பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் அர்ச்சனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படின்னு எப்படி 1000 சூரியன்களைப் போல தாய் லலிதாம்பிகை மின்னுகிறாள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த அத்தனை விளக்குகளுக்கு நடுவில் அன்னையுடைய ஒளி மிக அழகாக இருக்குது இல்லையா? இந்த அருள் நம்ம எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் சகல சௌபாகியங்களோட, உடல் ஆரோக்கியத்தோட, குடும்ப ஒற்றுமையோட, மன அமைதியோட எப்போதும் சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.